So, very good evening to everybody. Am I audible to you all? Good evening. Am I audible to you all? Other than the screen as well as and the video and the voice எல்லாம் ப்ராப்பரா கேக்குதா உங்களுக்கு? Yes, ma'am. Yes. Yeah. Once again, good evening everybody for the live session. Day 10. இன்னைக்கு நாங்க டே 10 நினைக்கிறோம் within 2 classes. இன்னைக்கு நான் பாசிபிள்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 11th class வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பிகாஸ் 11th கிளாஸ்ல இருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் விஷயம். ஸோ ஆல்ரெடி நான் பிடிஎஃப்பும் போட்டுட்டேன். ஸோ இப் பாசிபிள் நான் இன்னைக்கு 11th கிளாஸ் உங்களுக்கு முடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து கடைசி அதாவது 12th கிளாஸ் நடக்கும். மண்டே கமிங் மண்டே or டியூஸ்டே உங்களோட எக்ஸாம் நடக்கும், மிட் டேர்ம் எக்ஸாம். வில் சி. ஸோ இன்னைக்கு நாங்க படிக்க போற விஷயம் வந்து இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று ப்ரோனவுன்ஸ், ரெண்டாவது WH கொஷன்ஸ். ப்ரோனவுன்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய டென்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க, பட் இப்பயும் அந்த விஷயத்துல வந்து குழப்பம் இருக்கும். What is pronouns like that? So today we are going to these two things, pronouns plus WH questions. WH questions வந்து இப்ப வரைக்கும் எல்லா கொஷின்ஸ் பேப்பர்லயுமே பரவலாவார ஒரு கொஷன் உண்டு, WH கொஷன். அதாவது விட தந்துட்டு எங்கள்கிட்ட கேள்வி எப்படி மேட் பண்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு நாங்க WH கொஷன் தான் யூஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ அதை வந்து அதை இந்த ரெண்டையும் வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ shall we start the class? Can I move to the next slide? Yes, miss. Okay. So yeah. ஸோ ப்ரோனவுன்ஸ், அதாவது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரோனவுன் சொல்லி சொன்னா நீங்க இந்த கிளாஸ்ல இருந்திருந்தீங்க, இந்த 10th 9 கிளாஸஸ்லயே வந்து இந்த கிளாஸ் வந்து பார்த்து படிச்சிருப்பீங்களா இருந்தா ப்ரோனவுன்ஸ் வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஒரு தனி பெயர் சொல்லையோ அல்லது பொதுவான பெயர் சொல்களையோ நாங்க குறிப்பிட்டு கதை கேட்கல, அதை நாங்க ப்ரோனவுன்ஸ் என்று சொல்லுவோம். அனட்ரா, மிஸ் அனட்ரா, மிஸ் அனட்ரா, ஐடியா? So, what is pronoun? A pronoun is a word which is used in place of a proper noun or a common noun, which means பொதுவான பெயர் சொற்களையோ இல்லாட்டி தனி பெயர் சொற்களையோ நாங்கள் குறிப்பிட்டு கதை கேட்கல வந்து அதை நாங்கள் ப்ரோனவுன்ஸ் என்று சொல்ல போறோம். So what is pronouns means? A pronouns is a word which is used in place of a proper noun or a common noun. So உங்களுக்கு எவ்வளவுக்கு டெஃபினிஷன் ஷார்ட்டா தரையிலுமோ அவ்வளவுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டா தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்தவரையில இவ்வளவு விஷயம் நீங்க படிச்சா சரி. பிகாஸ் ப்ரோனவுன்ஸ்ன்றதுக்கு வந்து ஆஸ் எ லைக் எனி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஃபினிஷன் தான் தந்திருக்கேன். ஸோ என்னென்ன ப்ரோனவுன்ஸ் சொல்லி சொன்னா நான் அங்கால ஸ்லைட்ஸுக்கு போகாருன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க பரவாயில்ல யூஸ் பண்ணினோன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, கொஸ்டின் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னாலும் சரி, இந்த ப்ரோனவுன்ஸ் அதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. So a pronoun is a word which is used in place of a proper noun or a common noun. So இதான் இந்த டெஃபினிஷனை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க. எக்ஸாமுக்கு வாட் இஸ் ப்ரோனவுன் கேட்டா அந்த 4 விடையிலையுமே வந்து குழப்புற மாதிரி உங்களுக்கான கேள்வி வரும், 5 விடையிலையும். ஸோ அந்த விடையில வந்து ப்ரோனவுன் என்ற விஷயம் வந்து ப்ராப்பர் நவுன் ஒரு கமன் நவுனை பிளேஸ் பண்ணி காட்டுற ஒரு விஷயம். அந்த விஷயத்த நீங்க மைண்ட்ல யோசிச்சு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா that's right. So for an example பாருங்க, this is Anjali. So Anjali is 25. Anjali is from Colombo. Anjali is an assistant manager. Anjali's hobby is reading books. Anjali's boyfriend is a doctor. Anjali's parents are in London. Anjali likes Anjali's dog very much. So இதுல அஞ்சலி 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 என்றது பேர் வந்து திருப்பி once again திருப்பி வருது. ஸோ இந்த விஷயத்த நாங்க ஷார்ட் பண்றதுக்கு ரைட். ஸோ ஷார்ட் பண்றதுக்கு இதுக்கான ஆன்சர், அதாவது இதை வந்து எப்படி ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும்ன்ற விஷயம் நான் ப்ரோனவுன்ஸ் படிப்பிச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இதுல நாங்க சொல்லிக்கலாம் அஞ்சலி அஞ்சலி அண்ட் சோ மெனி டைம்ஸ் வி யூஸ்ட் அஞ்சலி ஹியர் ரைட். அஞ்சலி என்ற விஷயத்த வந்து நிறைய தரம் வந்து நாங்க இதுல பிரயோகிச்சிருக்கிறோம். அந்த வகையில அந்த அஞ்சலி என்ற வேர்டை வந்து நாங்க திருப்பி பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு எந்த விஷயத்த நாங்க போடணும்னு சொல்லிச்சோன்னா அவ குறிப்பிட்டு கதைக்கிற நவுன்ஸ், அந்த அவவுக்கான அந்த பெயர் சொல்ல வந்து இங்க அவவுக்கான அந்த ப்ரோனவுன்ஸ் வந்து நாங்க அந்த அஞ்சலி என்ற போல்ட் பண்ணி இருக்கிற இடத்துல, அதாவது போல்ட் பண்ணி இருக்கு உங்களுக்கு தெரியுற மாதிரி. ஸோ அந்த விஷயத்துல முதலாவது விஷயம் ஒரு ஆள் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல திஸ் இஸ் அஞ்சலி என்று கதைப்போம்.
அடுத்த விஷயத்துக்கும் திருப்பி அஞ்சலி அஞ்சலின்னு நாங்க கதைக்க போறது இல்ல. ஆல்ரெடி நீங்க ரெகுலர் லைஃப்ல வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம். சோ அத வந்து நாங்க திருப்பி வந்து அஞ்சலின்னு சொல்லி நாங்க திருப்பி சொல்ல தேவையில்லை. அதுக்காக நாங்க யூஸ் பண்ண போற வேர்ட் தான் அந்த ப்ரோனவுன். சோ கொஞ்சம் நாங்க டீப்பா உள்ளுக்கு போவோம் வாட் இஸ் ப்ரோனவுன்ஸுக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா yes, there's a first person, second person and third person like that. So இங்கிலீஷ் ப்ரோனவுன்ஸ் பொறுத்தவரையில உங்களுக்கு தேவையான 5 ப்ரோனவுன்ஸ் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு தனித்தனி ப்ரோனவுன்ஸா வந்து நாங்க பார்க்க போறோம். There are 5, right? There are 5 pronouns. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது வந்து ஒரு ஆட்களை நாங்க சுட்டி கதைக்கல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம். செகண்ட் பர்சன், 2 பேர் நிக்கல, ஒரு ஆள் இன்னொரு ஆளை சுட்டி காட்டி கதைக்கல செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன், அதாவது வந்து இன்னொரு ஆட்களை நாங்க கதைக்க போறோம் சொல்லிக்கல வந்து, அதாவது 3 பேர் நிக்கிற ஒரு இடத்துல நான் நீ என்ற தவிர யூ, லைக் அவன் அவள் என்ற விஷயத்தை நாங்க கதைக்க போகல வந்து தேர்ட் பர்சனை வந்து யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் மேலா இருக்கேக்கல, அதாவது ஒரு போயா இருக்கேக்கல எப்படி ஒரு ப்ரோனவுன்ஸ் வருது, ஃபீமேல் அதாவது ஒரு பெண்ணா இருக்கேக்கல எப்படி ப்ரோனவுன்ஸ் வருது. தேர்ட் திங், நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் திங், அதாவது தமிழ்ல படிச்சிருப்பீங்க அகிரிணை என்ற ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. சோ அகிரிணை என்று சொல்லி சொன்னா நாங்க எப்படி அந்த ப்ரோனவுன்ஸ் அமைச்சு கொள்றது என்று சொல்றதுதான் அடுத்த விஷயம். கீழே பாருங்க, ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்குது. ஆனா என்னத்துல இந்த ப்ளூரல், அதாவது பன்மையா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லிக்கல, பன்மையா சொல்லிக்கல வந்து நாங்க வேறொரு ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ண போறோம். ஒருமைக்கு வேறொரு ப்ரோனவுன், பன்மைக்கு வேறொரு ப்ரோனவுன். சோ இப்ப நீங்க முதலாவது அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வளமையா நான் உங்களுக்கு சொல்லி தர்ற விஷயம், அதாவது எந்த கிளாஸ்ல நீங்க எவ்வளவு நாளுமே இருந்து படிச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இஃப் சோ சொன்னா இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வந்து நான் நெடுகளுமே வந்து உச்சரிச்சு கொண்டு இருக்கிறேன். நான் என்னது ஐயூவி தே, ஹி ஷி தே, ரைட்? சோ இட் என்ற விஷயம் இதுல புதுசா இருந்தாலும் மிச்ச விஷயம் நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இந்த கிராமட்டிக்கலி ஸ்ட்ரக்சர் சொல்லிக்கல வந்து இது நான் சொல்றேன். நான் ஆமா இல்லையோ? இஸ் இட் ரைட் or wrong? இஸ் இட் ரைட் or wrong? Right, ma'am. எஸ். Right, ma'am. ஸோ யா சொல்றேன் நான். ஸோ அதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. வி யூ தேன்னு சொல்லி சொன்னா பன்மை. ஸோ பன்மையில வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கல வி நாங்கள், செகண்ட் பர்சனை குறிக்கல யூ நீங்கள், தேர்ட் பர்சன் அவர்கள் நான் நீங்கள், அதாவது 2 பேர் கதைச்சு கொண்டு இருக்க நான் நீங்கள் சொல்லி கதைக்கலாம். அதே சமயம் அந்த இடத்துல அந்த ஒரு ஆள் இல்லாத ஒரு ஆளை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா தே அவர்கள் என்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க பயன்படுத்த போறோம். அந்த வகையில பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹி, தேர்ட் பர்சன் ஃபீமேலா இருந்தா இஃப் இஸ் ஃபீமேல் வி ஹாவ் டு புட் ஷீ தேர், அங்க ஷீ வரப்போகுது. தேர்ட் திங், அதாவது ஒரு அகிரிணியா இருந்தா இட்டன் நாங்க குறிப்பிட போறது ஒரு அகிரிணி, அதாவது உயிரற்ற பொருட்களை வந்து நாங்க இட்ட யூஸ் பண்ணி சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலா இருக்கல வி, செகண்ட் பர்சன் ப்ளூரலா இருக்கல யூ, அண்ட் தேர்ட் பர்சன் பிளஸ் திங் ப்ளூரலா இருக்கல வந்து நாங்க தே சொல்லி போட போறோம். அதே மாதிரி ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் சொல்லிச்சோம் அவண்டும் நாங்க தனித்தனியா படிப்போம். இதுல உங்களுக்கு விலங்கேலன்னு சொல்லி சொன்னா ஒரே பண்ணாதீங்க, தனித்தனி சாப்டர்ல படிப்போம் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல. So me, right? Object pronouns which me, you, him, her, it, us, you, them. Me, நான், you, நீ, him, அவன், அவனுடைய, her, அவளுடைய, it, அதுடைய, us, எங்களுடைய, you, உங்களுடைய, them, அவர்களுடைய, right? சோ அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ், அதாவது ஒரு விஷயத்த வந்து பொசசிவ், நார்மலா பொசசிவ்ன்ற விஷயம் வந்து கேள்விப்படுவீங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து பொசசிவ்னஸ் சொல்லி கேள்விப்பட்டிருவீங்க. சேம் விஷயம் தான் நீங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல வருது, அதாவது ஒன்று எங்களுக்கு உடையது என்று சொல்லி நாங்க சொல்ல போறோம் என்று சொல்லி சொன்னா அங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரப்போகுது. லைக் மை என்னுடைய, யுவர் உன்னுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதுவினுடைய, அவ யுவர் தேர். சேம் லைக் தட் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் என்று சொல்றது வந்து எண்ணம் குறிப்பிட்டு எந்த உரிமையா சொல்ற விஷயத்த வந்து நாங்க பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ல வந்து போடுவோம். லைக் மைன் என்னுடையது, ஷீ இஸ் மைன் ஒரு விஷயம் இருந்துட்டுன்னு சொல்லி ஷீ இஸ் மைன் சொல்லி சொன்னா அவள் என்னுடையது, அவள் என்னுடையவள், ஷீ இஸ் மைன், ரைட்? நிறைய நிறைய வார்த்தை நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஷீ இஸ் மைன், ஹீ இஸ் மைன் சொல்றதா அந்த மைனுக்கான அர்த்தம் அவன் என்னுடையவன், அவள் என்னுடையவள்,
இட் இஸ் மைன், இது என்னுடையது, ரைட்? ஸோ யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ். ஸோ இட்ஸ் வந்து இங்க நாட் யூஸ்ட், இங்க வந்து யூஸ் பண்றது இல்லை பொதுவா. அவர்ஸ், யுவர்ஸ், தேர்ஸ். ஸோ பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ல ஞாபகம் வச்சிடுங்க. இட்ன்ற விஷயம் வந்து இங்க வராது. பிகாஸ் அகரணிய வந்து என்னுடையது என்று நாங்க குறிப்பிட்டு சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா சொல்ல இயலாது. பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ல மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், யுவர்ஸ், தேர் வருது. அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் எந்த பாட்டுல செய்யறது, உங்களோட பாட்டுல செய்யறது, அவன்ட பாட்டுல செய்யறது, அவள்ட பாட்டுல செய்யறது, அந்த அவள் அவங்கட பாட்டுல செய்யறது சொல்லுவோமே. ஐ ஸ்டடி மை செல்ஃப், நான் எந்த பாட்டுல படிச்சேன்னா யூ ஸ்பீக் வித் யுவர் செல்ஃப், நீ உண்ட பாட்டுல அத, ரைட்? உங்களோட பாட்டுல அந்த விஷயத்த வந்து மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தெம் செல்ஃப் நாங்க சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ் ப்ரோனவுன்ஸை பொறுத்தவரையில இந்த 5 விஷயமே முக்கியமான விஷயம். அதுல வந்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். அதே மாதிரி இங்கால ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இஃப் இட் மேல், தேர்ட் பர்சன் இஃப் இட் ஃபீமேல், தேர்ட் திங், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ஆஸ் அ ப்ளூரல். ஸோ உலகத்துக்கு வந்து என்ன வரும்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ ஐயிலேயே நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். சப்ஜெக்டா வரைக்கலாம் ஐ வருது, ஆப்ஜெக்டா வரைக்கலாம் மீ வருது, மை வருது, மைன் வருது, மை செல்ஃப் வருது. ஒரே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பார்க்க போற ஒரே அந்த ஐ தான் மாத்தி மாத்தி வரப்போகுது. என்னது ஐ என்று சொல்லி சொன்னா நான், மீ என்று சொல்லி சொன்னா என்னது, மை என்று சொல்லி சொன்னா என்னுடைய, மைன் என்று சொல்லி சொன்னா எந்த, மை செல்ஃப் எந்த பாட்ல, ரைட்? ஒரே விஷயம் தான் வருது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் மாறி வரப்போகுது. என்ன மாதிரி நாங்க தெளிவா பாப்போம்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் எப்படி வருது. லைக் சப்ஜெக்ட் பதிலா ப்ரோனவுன் மாறுதுன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்ல போறோம், ரைட்? லைக் பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் ஜோன். ஜோன் ஒரு ஆக்களை சுட்டி காட்டி நாங்க சொல்ல போறோம் திஸ் இஸ் ஜோன். பிறகு ரெண்டாவதாவது ஜோன் இஸ் a ஸ்டூடெண்ட். சோ இப்ப நாங்க பார்த்த இந்த விஷயத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்ல பாருங்க ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. இதுல வந்து ஐ வந்து நாங்க யூஸ் பண்ணி இருக்கணும். என்ன சாரி, ஜோன் என்ற ஒரு விஷயத்தை பத்தி, அதாவது திஸ் இஸ் ஜோன் என்ற ஒரு ஆள் நாங்க சுட்டி காட்டி கதைக்கிற அதே சமயம் ரெண்டாவது விஷயம், அந்த ஜோனுக்கு பதிலா என்ன ப்ரோனவுன்னு நாங்க போடலாம். சொல்லுங்க பாப்போம். ஜோனுக்கு பதிலா என்ன ப்ரோனவுன்னு நாங்க போடலாம். அதாவது வந்து அவனுடைய என்ற ஒரு விஷயமா, அவனுடைய சாரி அவன் ஒரு மாணவன் என்று சொல்லிக்கல வந்து அந்த அவன் என்ற விஷயம் வந்து எப்படி வரப்போகுது, he என்று வரப்போகுது. சோ அவ்வளவுதான் இந்த விஷயம். அதாவது திஸ் இஸ் ஜோன், ஜோன் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்று நாங்க திருப்பி சொல்றதை விட அந்த ஜோனுக்கு பதிலா he இங்க போட போறோம். he is a student. so subject pronoun ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்ன்றது எப்பயுமே முன்னுக்கு இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல. ஸோ முன்னுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோனவுன் வருதுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். யூ ஆர் அ குட் பாய், ரைட்? ஸோ இந்த ஜூன்ற விஷயம் வந்து அந்த ஜூ, அதாவது முதலாவது சப்ஜெக்ட்ல வந்து மாற்றம் அடையுது சொல்லிக்கல வந்து அதை வந்து நாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லுவோம். யூ ஆர் அ குட் பாய். நிலு இஸ் மை ஃப்ரெண்ட். நிலு இஸ் மை ஃப்ரெண்ட். ஷீ இஸ் அ பிரிட்டி கேர்ள். ஷீ இஸ் அ பிரிட்டி கேர்ள். ஸோ நிலு என்ற ஒரு விஷயத்துக்கு பதிலாக ஷீ என்ற ஒரு விஷயத்தை வந்து பாவிச்சிருக்கிறோம், ரைட்? மை பெட் இஸ் அ ரபிட். It is running very fast. So my pet, it, right? My pet, it, sorry, my pet வந்து இட்டா ரீஃப்ரெஷ் ஆகுதுங்க. Some students came early today. கொஞ்சம் மாணவர்கள் ஏர்லியா வந்திருந்தாங்களா இன்றைக்கு. They are going to clean the classroom. ஏன் அவங்க கிளாஸ் ரூமை கிளீன் பண்ண வந்திருந்தாங்க. அப்ப some students கொஞ்சம் மாணவர்கள் நாங்க முதலே கதைச்ச விஷயத்தை மாத்தி சொல்லிக்கல, they are going to clean the classroom வருது. அதே மாதிரி பாருங்க, ஃபார் an example, I have a computer. ஸோ கம்ப்யூட்டரை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். திருப்பி திருப்பி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னு கதைக்கல, வாசிக்கல, ரீட் பண்ணல. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு பதிலாக இட் என்ற ஒரு வேர்ட், இட் என்ற ஒரு ப்ரோனவுன்ஸை நாங்கள் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் அந்த இட்டை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், வாச்சு கொள்ளலாம். ஐ ஹாவ் அ கம்ப்யூட்டர். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அது வந்து இப்ப ஒரு நல்ல பயன்பாடு உள்ளது, ரைட்? இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். விலை உயர்ந்தது. இட் இஸ் ஆன் மை டேபிள். எந்த டேபிள்ல இருக்குது அது.
It is not very big. அவ்வளவு பெரிய பெருசு இல்ல. It is portable. அதாவது வந்து அதை வந்து பாவிக்க கூடியது, right? So there is a pet in my dog, sorry, my home. There is a pet dog in my home. And வீட்ல வந்து ஒரு dog இருக்கு. It's a small dog. It has small tail. It has two small eyes. It is in the canal. What is the meaning of canal? Canal? யாரு சொல்லுங்க பாப்பா canal சொல்லி Separated house for dogs. sorry கால்வாய். Separated house for dogs. CANNL சொல்லி சொன்னாதான் canal, கால்வாய். CANNL. KENNEL சொல்லி சொன்னா சின்ன கொட்டில நாங்க Separated house for dogs. யா சின்ன கொட்டில வந்து நாங்க canal ன்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? அத வந்து நாய்கள் வந்து அல்லது பூனைகள், அந்த பிராணிகள், செல்ல பிராணிகளை வந்து கட்டுற இடத்தை வந்து நாங்க கனல்ன்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன கொட்டில் மாதிரியான அமைப்பதை நாங்க கனல்ன்னு சொல்லுவோம். இட் லைக்ஸ் டு பிளே வித் மீ. அது என்னோட விளையாட சரியா விருப்பப்படும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனம் பொறுத்தவரையில சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டில் எங்கெல்லாம் மாறுதோ மாற்றலாம் அதை வந்து நாங்க சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். அதே சமயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ், which means subject, verb, object. எங்க ஆப்ஜெக்ட் மாறுதோ, எங்க சென்டென்ஸ் லாஸ்ட் மாறுதோ அங்க வந்து நாங்க அந்த ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸை போட்டு கதைப்போம். இது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா இங்க வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு பேர் அல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பேர் அல்லாட்டி நார்மலா ப்ரோனவுன்ஸ் சொல்லி சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபோன் நவுன், ஒரு கமன் நவுன், ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்துட்டு சொல்லி சொன்னா அந்த விஷயத்த வேறொரு விஷயமா மாத்துறோம். எந்த இடத்துல இருக்குது, சப்ஜெக்ட்ல இருக்குதா ஆப்ஜெக்ட்ல இருக்குதான்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தட்ஸ் ஃபைன். These are my students. இவர்கள் எனது மாணவர்கள். I can teach my students. So பாருங்க, my students தான் திருப்பி வந்திருக்கு. அந்த my students திருப்பி நாங்க இக்னோர் பண்றதுக்கு அதுக்கு பதிலா நாங்க them போடுறோம். So these are my students. I can teach my students. These are my students. I can teach them. My students-க்கு பதிலா them வந்திருக்குது. So இது என்னது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றோம். பாருங்க, நிமல் has a girlfriend. நிமல் gave her a gift. நிமலுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறா. நிமல் அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியாச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட். சோ நிமல் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. சோ சொன்னா அவள். I have a ball. Dog played with it. ball இருந்தது எனக்கு, அந்த போல நாய் விளையாடி கொண்டு இருந்தது. There are some students. The principal punished them. அவர்கள், மாணவர்கள் அவர்கள். You have cake, you didn't give us. உங்கள்ட்ட கேக் இருக்குது ஆனா எனக்கு நீங்க தர மாட்டீங்க. You have cake, you didn't give us. For more examples, I am teaching you at this time. I am teaching you at this time. So object pronoun ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு முன்னுக்கு திருப்பி வாரன். Me, you, him, her, it, us, you, them. வருதுன்னு சொல்லி சொன்னா அது என்னது objective pronouns. The police will suspect you. அந்த யூக்கு பதிலா உங்களோட பேர் இருந்துட்டுன்னு சொல்லி சொன்னா I am already, you are like you are somehow, the police will suspect you, right? Father blamed them. I saw them. She will marry him. The people appointed him as the president. We advised her. They will select her. So இந்த விஷயம், அதாவது ஒப்ஜெக்ட்டுக்கு பதிலா ஒரு விஷயம் மாறுமா இருந்தா அந்த விஷயத்தை வந்து ஒப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். Third point, possessive adjective. Already நான் இது சொல்லி இருந்தேன். Possessive, what is the meaning of possessive adjective? Once again நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. Show that something belongs to someone. யாரோ ஒருவருடையதை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அங்க வந்து possessive adjective வந்து பயன்படும். So that some things belongs to someone, which means யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு விஷயம் சொந்தம் என்று சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அங்க வந்து என்ன நாங்க இந்த possessive adjective பயன்படுத்துவோம். Always use with a noun, right? இந்த possessive adjectiveல வந்து நீங்க நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் வந்து always use with noun. இந்த நவுனோட சேர்ந்துதான் வரப்போகுது. இப்ப நவுன் இல்லாம ஒரு விஷயம் வரும், ஒரு possessive adjective வருமா இருந்தா அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்லெஸ் சென்டென்ஸா ஆயிடும். So first பாருங்க,
it is my book. So it is my என்று சொல்லிச்சோன்னா வசனம் வந்து ஒரு முடிவில்லை. it is mine என்று சொல்லிச்சோன்னா முடிவு இருக்குது. possessive pronoun அடுத்தது படிப்போம். அது வந்து உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை வந்து தரும். ஆனா this is my என்று நாங்க விட்டுட்டோம்னு சொல்லிச்சோன்னா அதோட நாங்க full stop வச்சிட்டோம்னு சொல்லிச்சோன்னா it's a meaningless sentence, which means அதுக்கு ஒரு மீனிங்கே இல்ல. always used with a noun, right? always use with a noun. noun-ஓட மட்டும் இதை நாங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். can use them before or after the verb. verb-க்கு முதல் நாங்க இதை நாங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க, it is my book. இது என்னுடைய புத்தகம். she is your girl. இவள் உங்களுடைய girl. she didn't bring our books. she didn't bring our books. they paid their bills. they paid their bills. my books are on the table. my என்னுடைய புத்தகங்கள் டேபிள்ல இருக்குது. her chain is made of gold. அவளுடைய செயின் பொன்னால செய்யப்பட்டது. her chain is made of gold. so possessive adjectiveல வந்து something belongs to someone என்ற points நீங்க பார்த்து வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா that's fine. so பாருங்க example உண்டு. Vihar is a teacher, her father is a banker, and her mother is a good housewife. Her brother studied at Ananda College and her sister works at Thomas College. Her ambition is to be a manager. So her and வருது அவளுடைய like so அது வந்து இங்க வந்து possessive adjective வருது. I have so many friends, their qualities are good, their idea are excellent, their talents are unbelievable. நம்ப முடியாதவை, அவர்களுடைய திறமைகள் நம்ப முடியாதவை. their ambitions are different. அவர்களுடைய இலக்கு ஒருவருக்கொருவர் வித்தியாசமானது. so next one பாருங்க, possessive pronouns. what is the meaning of possessive pronouns ன்னு சொல்லி சொன்னா, possessive pronouns is the like அதாவது வந்து நான் முதலே சொன்னது வந்து possessive adjective. possessive adjective என்று நான் முதலே சொன்னது என்னது, something belongs to someone. so possessive pronouns and சொல்றது, possessive pronouns tell you who owns something. ஒருவருக்கு உடையது, ரெண்டுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருவருடையது என்று சொல்லிக்கல வந்து, அதாவது ஒரு விஷயத்த வந்து நாங்க குறிப்பிட்டு ஒரு என்ன சொல்றோம், ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லி இது என்னுடையது உரிமையா நாங்க சொல்லுவோம்னு சொல்லிச்சோன்னா possessive pronouns சொல்லலாம். இது possessive adjective ன்னு சொல்லி சொன்னா யாரோ ஒருவருக்கு யாரோ ஒரு சொந்தமானது, அது அவங்களுக்கு உடையது என்றதை விட my book, your girl, our girl, ஒரு விஷயத்த வந்து நாங்க ஒரு டீப்பா சொல்லல. my book, எனது புக், எனது புக்குக்கும் என்னுடையது, இது என்னுடையதுன்னு நாங்க சொல்லி கதைக்கிறதுக்கும் எனது என்று சொல்லி கதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ possessive pronounsக்கும் possessive adjectiveக்கும் அதுதான் வித்தியாசமா இருக்கு. ஒன்று எங்களுடையது என்று சொல்லிக்கல வந்து நாங்க அந்த உரிமையா சொல்லிக்கல வந்து அந்த possessive pronouns யூஸ் பண்ணோம். possessive pronouns tell you who owns something, right? who owns something can be used before the verb or after the verb. verbுக்கு முதல் அல்லது verbுக்கு பிறகு அந்த நாங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க, this is my book என்றது வந்து possessive adjective. so this is mine, this book is mine என்று சொல்லிக்கல வந்து அது வந்து ஒரு possessive pronoun, right? என்னுடையது, இது எனது புத்தகம். முதலாவதுக்கான தமிழ் மீனிங் it is book, it is my book. இது எனது புத்தகம். this book is mine, இது என்னுடையது. she is your girl, வந்து உங்களுடைய girl. she is yours, உங்களுடையவள், உங்களுக்கு சொந்தமானவள். this computer is hers, அவளுடையது. this house is theirs. சோ இதுல பாருங்க, உங்களுக்கு நீங்க குழம்புவீங்க இந்த விஷயத்துல, பட் இது ஆணித்தரமா அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கிற விஷயம் என்னது, என்னுடையதுன்னு சொல்லிக்கல வந்து possessive adjective, அதாவது என்னுடைய உரிமையா சொல்லிக்கல வந்து possessive pronoun யூஸ் பண்ணது. so மைனா வரப்போது, அவர்ஸா வரப்போது, யுவர்ஸா வரப்போது, ஹர்ஸ், ஹிஸ்ல மாற்றம் இல்லை, ஹிஸ்ஸா தான் வருது, theirs. so possessive pronouns possessive adjectiveல வந்து கொஞ்சம் differentiate பண்ணி நீங்க கண்டுபிடிக்க தெரியும். so last one is reflective pronouns, which means when the subject and the object of a verb are the same, which means objectum subjectum same இருக்கீங்களா, when the subject and the object of a verb are same இருக்கீங்களா வந்து the reflective pronouns வரும். so ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் என்னது, what is reflective pronouns ன்னு சொல்லி, myself என்னது எந்த பாட்ல, yourself, herself, himself, itself, ourself, yourself, themself நாங்க இந்த reflective pronouns நாங்க சொல்லுவோம். பாருங்க,
when John reminded himself that he had to try harder. அவன்ட பாடலையே சொல்லிட்டு அவன்ட பாடலையே என்ன ஹார்டா வந்து என்ன செய்திருக்கிறான் ஒரு விஷயத்துக்கு வந்து முயற்சி செய்திருக்கிறான். You are old enough to rest yourself. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற வயசு இது. உங்களுக்கு பாட்டுல நீங்க என்ன செய்யலாம், ட்ரெஸ்ஸை வந்து என்ன செய்யலாம், you are old enough to rest yourself. உங்களோட பாடலையே நீங்க உடுத்தி கொள்றதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற வயசு. உங்களோட பாட்டுல yourself, உங்களோட பாடல himself, அவன்ட பாட்டுல she broke her arm so she couldn't wash herself very easily. அவள் வந்து ஆம்ஸ வந்து அதாவது கைகள மேல் பகுதியை வந்து முறித்து கொண்டுட்டாள். சோ அவள்ட பாட்டுல அவள் துவைக்க இயலாது. அவள்ட பாட்டுல அவள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண இயலாது. He has IT knowledge. He fixed his computer himself. Which means என்னது, அவன் IT knowledge இருக்குது. அவன்ட பாட்டுலயே அவன்ட பாட்டுலயே வந்து அவன்ட வேலைகளை வந்து அவன்ட கம்ப்யூட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ற நாலேஜ் வந்து அவனுக்கு இருக்குது. To show that someone did something without any help. யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு ஹெல்ப் இல்லாம தங்கட பாடல ஏதாவது வேலை செய்வீனம்னு சொல்லி சொன்னாலும் அதை நாங்க ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல சொல்லலாம். The door was definitely locked. I locked it myself. நான் இந்த டோர் வந்து வடிவா மூடப்பட்டுட்டது, அந்த டோரை மூடினது நான் தான். There was no one to help her. She cleaned the room herself. ஒருத்தருமே ஹெல்ப் பண்ணல. அவள் தண்ட பாடல அவளோட ரூமை தானே கிளீன் பண்ணினவள். அவளோட பாடல ரைட், himself, yourself, herself, himself, myself. The last one is herself. So இவெல்லாம் வந்து ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். அஞ்சாவது விஷயம் வந்து நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட், so this is your paragraph, right? John is a 20 years old boy. John lives in a village. John loves all the pupils in John's village. John realized that there is no doctor in John's village to treat people who are suffering from various sickness. John decided to study biology because John wants to become a doctor to treat the people. Therefore, John works hard and John does everything himself. Sometimes John's friends also help John to achieve John's dream. So இது ஜான் பற்றின ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப். ஸோ இதுல ப்ரோனவுன்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டிருக்கிறேன், போல்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு என்ன படிப்பிச்சேன்னா 5 விஷயம் படிப்பிச்சேன், ரைட்? Subject pronoun, object pronoun, possessive adjective, possessive pronouns. The last one is reflective pronouns. So you have to do it in yourself, right? இதை நீங்க செய்ய போறீங்க. அப்படி ஜோனுக்கு பதிலா என்ன ப்ரோனவுன், அதாவது என்ன ப்ரோனவுன் அங்க வருது, அந்த 5ல ஏதாவது ஒன்றுதான் கட்டாயம் வரப்போகுது, அதுல என்ன வர போகுதுன்றதை சூஸ் பண்ணுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், I will do it. John is a 20 years old boy. John என்றவன் வந்து 20 வயசு நிரம்பின ஒரு பையன். சரி, John lives in a village, right? Second time, where we can use, what is the pronouns we have to use? John is a 20 years old. In a village. Yes, very good. He. So Johnக்கு பதிலா அங்க he வருது. He lives in a village. அவன் வந்து வில்லேஜ்ல வந்து வசிக்கிற ஒருவர். So மிச்சத்தை வந்து நீங்க செய்ய போறீங்க. I will give you 3 minutes, right? 3 நிமிஷம் தானே மிச்சத்தை நீங்க செய்யறீங்க. செய்த ஆக்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. If it's done, you have to raise up your hand, right? So 1 minuteல வந்து Zoom க்ளோஸ் ஆயிடும். திருப்பி சேம் லிங்க்லயே வந்து ஜாயின் பண்ணுங்க, right? So previous class மாதிரி தான். Sorry for the inconvenience. 1 minuteல வந்து ஜூம் வந்து லிங்க் வந்து அதாவது கிளாஸ் வந்து எண்ட் ஆயிடும். திருப்பி நீங்க ஜாயின் பண்ணுங்க. அந்த ஜாயின் பண்ற கேப்ல இவ்வளத்தையும் நீங்க செய்யுங்க, ரைட்? இவ்வளத்தையும் நீங்க செய்யுங்க. செய்தாக்கள் ஓகே, வெரி குட். ஸோ செய்யாதாக்களுக்கு டைம் கொடுப்போமே. Within 1 minute you have to do it, and once you're done, please put your hands up. The close ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னா please rejoin it, right?